ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்க தாய்மொழி மேல வந்து ஒரு பற்று இருக்கும். இது வந்து ஒரு இயல்பான விஷயம்தான். இப்ப நமக்கே பாத்தீங்கன்னா வந்து இப்போதைக்கு தமிழ் மொழி மேல நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு அளவு கடந்த ஒரு காதல் இருக்கும், ஒரு ஈர்ப்பு இருக்கும். எப்படி நம்ம வந்து தமிழ வந்து அழகா பேசலாமோ, அதே மாதிரியே நம்ம வந்து ஆங்கிலத்தையும் அழகா பேச முடியும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு கிளாஸ் வந்து ஒருத்தவங்க எடுக்குறாங்க. இந்த கிளாஸ் வந்து நல்லா இருந்தது. இந்த வகுப்பு வந்து நல்லா இருந்தது. அப்படி சொல்றத விட, இந்த வகுப்பு ரொம்ப சிறப்பா இருந்தது. இந்த பரிச வந்து வாங்குறதுக்கு அவங்க வந்து ஓகே பொருத்தமானவங்க அப்படிங்கிறதுக்கு, இந்த பரிச வாங்குறதுக்கு அவங்க கண்டிப்பா வந்து தகுதியானவங்க. இப்போ இந்த வார்த்தைகள், இந்த வாக்கியங்கள் எல்லாமே பாருங்களேன், சிறப்பா இருந்தது, தகுதியானவங்க. சோ இப்போ நம்ம இந்த வார்த்தைகள்லாம் நம்ம பேசும்போது, அந்த வாக்கியத்துக்கு வலு சேர்க்குது இல்லையா? இதே மாதிரியே இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பெயர் சொல்லுக்கு முன்னிலைப்படுத்தி அதுக்கு கொஞ்சம் வலு சேர்க்கிற விதமா பேசுறது. அதே மாதிரி நம்ம பேசணும் அப்படின்னா எப்படி வந்து தமிழ்ல வந்து வாக்கியத்தை அழகா பேச முடியுதோ அதே மாதிரியே இங்கிலீஷ்லயும் நம்மளால சென்டென்சஸ வந்து அழகா கொடுக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு 25 அட்ஜெக்டிவ்ஸ நாம இன்னைக்கு இந்த வீடியோல தெரிஞ்சுப்போம். வணக்கம், நான் அருணா. இது உங்கள் கக்கன் சேனல். ஃபர்ஸ்ட் பாருங்க, அவ வந்து ஒரு புத்திசாலியான பெண் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதை நம்ம எப்படி சொல்லலாம்? she is an intelligent girl. she is an intelligent girl அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல அந்த இன்டெலிஜென்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, புத்திசாலி, இன்டெலிஜென்ட் அப்படிங்கிறது தான் அட்ஜெக்டிவ். ஏன்னா அது ஷீ அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டுக்கு முன்னிலைப்படுத்தி அதுக்கு இன்னும் கொஞ்சம் வலு சேர்க்கிற மாதிரி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனை கொடுக்குது. இட் கிவ்ஸ் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் அபவுட் த சப்ஜெக்ட். ஸோ அப்போ இந்த இடத்துல இன்டெலிஜென்ட் அப்படிங்கிறது தான் அட்ஜெக்டிவ். இன்னொரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. அவர் வந்து ஒரு நேர்மையான அதிகாரி. இதை எப்படி சொல்லலாம்? he is an honest officer. he is an honest officer. இந்த இடத்துல இந்த honest அப்படிங்கிறது தான் அட்ஜெக்டிவ். அவரு தான் முன்னிலைப்படுத்தி அவர் வந்து ஒரு நேர்மையான அதிகாரி அப்படின்னு சொல்லுது. ஸோ அப்ப இந்த இடத்துல இந்த honest அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். எங்களுடைய காலேஜ் வந்து ஒரு தன்னாட்சி அதிகாரம் பெற்ற கல்லூரி. நிறைய அந்த தன்னாட்சி பெற்ற கல்லூரிலாம் இருக்குல்ல, அட்டானமஸ் காலேஜ் அப்படின்னு சொல்லுவோம்ல. இதை நம்ம எப்படி சொல்லலாம்? அவர் காலேஜ் இஸ் அன் அட்டானமஸ் ஒன். இந்த இடத்துல எது அட்ஜெக்டிவ் கண்டுபிடிக்க முடியுதா? அவர் காலேஜ் அப்படிங்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா, இந்த இடத்துல அவர் காலேஜ்ங்கிறது தான் சப்ஜெக்ட். இப்போ இதுக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் எது கொடுக்குது? இந்த அட்டானமஸ் அப்படிங்கிறது தான் கொடுக்குது. அப்போ அவர் காலேஜ் இஸ் அன் அட்டானமஸ் ஒன். இதுல அட்டானமஸ் அப்படிங்கிறது தான் அட்ஜெக்டிவ். நான் வந்து கிச்சன்ல வந்து ஒரு ஷார்ப்பே இல்லாத, கூர்மையே இல்லாத கத்தி வந்து ஒன்ன பார்த்தேன். கூர்மை இல்லாத கத்தி, இதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா பிளண்ட் நைஃப் அப்படின்னு சொல்லலாம். BLUNT, பிளண்ட் நைஃப் அப்படின்னு சொல்லலாம். ஐ saw a blunt knife in the kitchen. என்ன அர்த்தம் அப்படின்னா, கிச்சன்ல அடுப்பங்கரையில நான் வந்து கூர்மை இல்லாத கத்தியை பார்த்தேன். இந்த சென்டென்ஸ்ல எது வந்து உங்களுக்கு அட்ஜெக்டிவ்? பிளண்ட், கூர்மை இல்லாத கத்தி. ஸோ அந்த பிளண்ட் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல அட்ஜெக்டிவ். மாம்பழங்கள் வந்து பறிக்கக்கூடிய உயரத்துல தான் இருந்தது. மாம்பழம் வந்து இன்னும் அவ்வளோ ஹைட்ல எல்லாம் இல்லப்பா, அது வந்து பறிக்கக்கூடிய உயரத்துல தான் இருந்தது. இதை நம்ம எப்படி சொல்லலாம்? மேங்கோஸ் ஆர் இன் கேட்சி ஹைட்ஸ். மேங்கோஸ் ஆர் இன் கேட்சி ஹைட்ஸ். இந்த இடத்துல கேட்சி, பறிக்கக்கூடிய அப்படிங்கிறது தான் அட்ஜெக்டிவ். சென்டென்சஸ் வந்து எவ்வளோ அழகா அமைச்சிருக்காங்க பாருங்க. இந்த பிரச்சனையை பற்றி உங்களுக்கு வந்து ஒரு தெளிவான பார்வை இருக்கிறதா? இந்த பிரச்சனையை பற்றி உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு புரிதல் இருக்கிறதா? இதை எப்படி கேட்கலாம்? Do you have a clear vision about the problem? Do you have a clear vision about the problem? கிளியர் விஷன், தெளிவான. ஸோ அப்போ இந்த இடத்துல கிளியர் அப்படிங்கிறது தான் அட்ஜெக்டிவ். ஸோ வாக்கியமே எவ்வளோ அழகா அமைச்சிருக்காங்க பாருங்க. ரகு வந்து ஒரு வசதியான வாழ்க்கை வாழ்கிறான். ரகு லிவ்ஸ் ஏ கம்ஃபர்டபுள் லைஃப். ரகு லிவ்ஸ் ஏ கம்ஃபர்டபுள் லைஃப். இந்த இடத்துல கம்ஃபர்டபுள் அப்படிங்கிறது தான் அட்ஜெக்டிவ். இந்த விருதை வந்து பெறுதற்கு அவங்க வந்து தகுதியான பெண்மணி தான். இதை எப்படி சொல்லலாம்? she is a deserving woman to receive the award. she is a deserving woman to receive the award. இந்த இடத்துல deserving, தகுதியான அப்படிங்கிறது தான் அட்ஜெக்டிவ். she, அவங்களுக்கு இந்த deserving அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. ஓகேவா? அந்த she, அந்த சப்ஜெக்டை முன்னிலைப்படுத்தி பேசுது. பொதுவாகவே பெண்கள் வந்து உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள். ஜென்ரலி விமன் ஆர் எமோஷனல் பர்சன்ஸ். இந்த இடத்துல
எது உங்களுக்கு அட்ஜெக்டிவ்? எமோஷனல் அப்படிங்கிறது தான் அட்ஜெக்டிவ். அவங்க வந்து அவங்களுக்கு பிடிச்ச வேலையை செய்யறாங்க, விரும்பத்தக்க வேலையை செய்யறாங்க. இதை எப்படி சொல்லலாம்? தே ஆர் டூயிங் எ டிசைரபிள் ஜாப். தே ஆர் டூயிங் எ டிசைரபிள் ஜாப். இந்த இடத்துல டிசைரபிள் அப்படிங்கிறது தான் அட்ஜெக்டிவ். இந்தியா வந்து ஒரு பரந்து விரிந்த நாடு. இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? இந்தியா இஸ் அன் எக்ஸ்டென்சிவ் கண்ட்ரி. பரந்து விரிந்த நாடு. ஸோ அப்ப இந்த இடத்துல எக்ஸ்டென்சிவ் அப்படிங்கிறது தான் அட்ஜெக்டிவ். இந்த வாக்கியங்கள்லாம் நமக்கு தமிழ்ல சொல்லும் போதும் அழகா இருக்கு. இதே மாதிரியே தான் நம்ம இந்த வாக்கியத்தை இங்கிலீஷ்ல சொல்றோம். இந்தியா இஸ் அன் எக்ஸ்டென்சிவ் கண்ட்ரி அப்படின்னு இந்தியா ஒரு பரந்து விரிந்த நாடு அப்படின்னு அர்த்தம். வரவிருக்கும் தேர்வுகளில் கவனம் செலுத்து. கான்சென்ட்ரேட் ஆன் த ஃபோர்த் கமிங் எக்ஸாம்ஸ். அப்கமிங் எக்ஸாம்ஸ் அப்படின்னு சொல்லலாம், பட் ஃபோர்த் கமிங் அப்படிங்கிறது ரொம்ப ஆப்டா இருக்கும். கான்சென்ட்ரேட் ஆன் த ஃபோர்த் கமிங் எக்ஸாம்ஸ். வரவிருக்கும் தேர்வுகளில் கவனம் செலுத்து. ஹியர் which is an adjective. Forthcoming is an adjective. The beautiful sunlight was admired by all. எது adjective? இதோடைய வாக்கியத்தோடைய தமிழ் அர்த்தம் என்ன? அந்த சன்செட் அப்படின்னா சூரிய அஸ்தமனம் தானே. சன்ரைஸ் சன்செட், உதயம் அஸ்தமனம். அந்த சூரிய அஸ்தமனம் வந்து எல்லாருக்கும் வந்து பிடிச்சிருந்தது, கவர்ந்திருக்கிற விதமா அமைஞ்சிருந்தது. இதுல எது வந்து அட்ஜெக்டிவா இருக்கும்? பியூட்டிஃபுல். அந்த பியூட்டிஃபுல் அப்படிங்கிற வேர்டு தான் வந்து அட்ஜெக்டிவ். இதை நீங்க இந்த பியூட்டிஃபுல் அப்படிங்கிற ஒரு வேர்டை யூஸ் பண்ணாம கூட சொல்லலாம். த சன்செட் வாஸ் அட்மையர்ட் பை ஆல் அப்படின்னு. பட் இருந்தாலும் அந்த பியூட்டிஃபுல் அப்படிங்கிற அந்த ஒரு வேர்டை சேர்க்கும் போது இந்த சென்டென்ஸே எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. த பியூட்டிஃபுல் சன்செட் வாஸ் அட்மையர்ட் பை ஆல். ஸோ இந்த இடத்துல பியூட்டிஃபுல் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். ஒரு நல்ல நோக்கத்திற்காக நாம் அனைவரும் ஒன்றுபடுவோம். Let us be united for a good cause. இந்த இடத்துல யுனைடெட், ஒன்றுபடுவோம், அதுதான் அட்ஜெக்டிவ். தமிழ்நாடு ஒரு தொழில்துறை மாநிலம். தமிழ்நாடு இஸ் அன் இண்டஸ்ட்ரியல் ஸ்டேட். எது அட்ஜெக்டிவ்? இண்டஸ்ட்ரியல் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். இப்போ இது வரைக்கும் நம்ம வந்துட்டு so far we have seen 15 sentences. இப்போ உங்களுக்கு ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன் எதெல்லாம் அட்ஜெக்டிவ் அப்படின்னு. ரிமைனிங் வந்து ஒரு 10 சென்டென்சஸ் இருக்கு. இது நான் சென்டென்சஸ் சொல்ல சொல்ல நான் ஒரு 10 செகண்ட்ஸ் வெயிட் பண்றேன். நீங்களாவே இதுல எது அட்ஜெக்டிவா இருக்கும் அப்படின்னு கீழே வந்துட்டு ஆன்சர்ஸ் காமெண்ட்ல கொடுத்துட்டே வாங்க சொல்ல சொல்ல. எத்தனை பேர் எவ்வளோ இது கரெக்டா கொடுத்துருக்கீங்க அப்படின்னு பார்க்கலாம். சில பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த புக்ஸ் ரீடிங் வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமா இருக்கும். தீரா காதல் எனக்கு புத்தகங்கள் மேல, நான் நிறைய புக் படிப்பேன், எனக்கு அப்படி பிடிக்கும் புக்ஸ் படிக்கிறது அப்படியெல்லாம் சொல்லுவாங்கல்ல. அவர் வந்து ஒரு நல்ல வாசகர்ப்பா, நிறைய புத்தகங்கள் படிப்பாரு. இதை நம்ம எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா, he is a voracious reader. he is a voracious reader. voracious அப்படின்னா என்னன்னா ரொம்ப பயங்கரமா ஒரு புக்ஸ் படிப்பாரு அப்படின்னு அர்த்தம். எது அட்ஜெக்டிவா இருக்கும்? கரெக்ட். ஒரிஷஸ். ஸோ ஹீ இஸ் ஒரிஷஸ் ரீடர் அப்படிங்கும்போது இந்த இடத்துல ஹீ அப்படிங்கிற சப்ஜெக்டுக்கு இந்த ஒரிஷஸ் அப்படிங்கிறது தான் முன்னிலைப்படுத்தி பேசுது. ஸோ இதுதான் வந்து அட்ஜெக்டிவ். ஐ ஹாவ் மை ஓன் கார். ஐ ஹாவ் மை ஓன் கார். எது அட்ஜெக்டிவ்? ஓன் தான் அட்ஜெக்டிவ். பொசசிவ் அதை பத்தி சொல்லுது இல்லையா? ஸோ ஓன் அதுதான் அட்ஜெக்டிவ். என்கிட்ட ஒரு வைர மோதிரம் இருக்கு. ஐ ஹாவ் அ டைமண்ட் ரிங். எது அட்ஜெக்டிவ்? இந்த இடத்துல அந்த டைமண்ட் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவா தான் ஆக்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ டைமண்ட் அப்படிங்கிறது இங்க எப்படி ஆக்ட் ஆகுது? அட்ஜெக்டிவா தான் ஆக்ட் ஆகுது. டைமண்ட் அப்படிங்கிறது நவுனா தானே வரும் அப்படின்னு யாரும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. அந்த சர்க்கம்ஸ்டன்ஸுக்கு தகுந்த மாதிரி சில சென்டென்சஸ்ல சில வேர்ட்ஸ் வந்து அட்ஜெக்டிவா ஆக்ட் ஆகும். நம்ம சொல்லுவோம் இல்லையா, இது அட்ஜெக்டிவா இருக்கு, இது அட்வர்பா இருக்கு, இது நவுனா இருக்கு அப்படின்னு. ஸோ ஹாவ் அ டைமண்ட் ரிங் அப்படின்னா இந்த இடத்துல டைமண்ட் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவா ஆக்ட் ஆகுது. நிறைய பேர் கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கீங்க. கரெக்ட், குட். அவர் வந்து ரொம்ப வந்து ஒரு அன்பான மனிதர், ரொம்ப ஃப்ரெண்ட்லி பர்சன். எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? he is an amiable person. he is an amiable person. எது அட்ஜெக்டிவ்? which is the adjective here? amiable. என்னுடைய ப்ரொஃபஸர் வந்து ஒரு ரொம்ப ஒரு டேலண்டான ஒரு மல்டி டேலண்டட் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். பல துறையில அவர் வந்துட்டு சிறந்து விளங்குபவர். இதை எப்படி சொல்லலாம்னா, மை ப்ரொஃபஸர் இஸ் எ வெர்சடைல் ஸ்காலர் அப்படின்னு சொல்லலாம். மை ப்ரொஃபஸர் இஸ் எ வெர்சடைல் ஸ்காலர். இந்த இடத்துல எது அட்ஜெக்டிவ்? கன்ஃபார்மா இப்போ உங்களுக்கு கிளியரா டவுட்டே இல்லாம தெரிஞ்சிட்டு இல்லையா? ஸோ வெர்சடைல் அப்படிங்கிறது தான் அட்ஜெக்டிவ். குட். அந்த பெரிய வீடு வந்து மலையில இருக்கு.
The big house is on the hill. Adjective big. Correct. Next one. அந்த சுவையான கேக்கை வந்து சீக்கிரமே சாப்பிட்டாங்க. The delicious cake was eaten quickly. The delicious cake was eaten quickly. So எது adjective? Delicious அதுதான் adjective. அவர் வந்து ஒரு திறமையான இசைக்கலைஞர். He is a talented musician. Adjective talented. அந்த பழைய கார் வந்து பழுதடைந்து விட்டது. The old car is broke down. Adjective old. அந்த அட்டகாசமான படம் வந்து எனக்கு அப்படியே அந்த சீட்டோடைய முனைக்கே என்னை வந்து கொண்டு வந்துருச்சு. அந்த படம் வந்து நல்லா இருந்தது. அதை எப்படி சொல்லலாம்? இந்த வாக்கியமே எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இதை நம்ம எப்படி இங்கிலீஷ்ல அழகா சொல்லலாம்? The exciting movie kept me on the edge of my seat. The exciting movie kept me on the edge of my seat. அந்த அற்புதமான படம் வந்து அந்த சீட்டோட முனைக்கே, அந்த இருக்கையோட முனைக்கே என்னை கொண்டு வந்துருச்சு. அந்த அளவுக்கு படம் வந்து அற்புதமா இருந்தது. ஸோ இங்கிலீஷ்லயுமே நம்ம வாக்கியத்தை எவ்வளவு அழகா பேச முடியுது பாருங்க. இந்த இடத்துல அட்ஜெக்டிவ் எது? எக்ஸைட்டிங். தட்ஸ் இட். அவ்வளோதான். இது வரைக்கும் ஒரு 25 சென்டென்சஸ் பார்த்துருக்கோம். எப்படி நம்ம அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணலாம், எதெல்லாம் அட்ஜெக்டிவ் அப்படின்னு பார்த்தோம். ஐ ஹோப் ஒரு கிளியரான ஒரு ஐடியா உங்களுக்கு வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி சென்டென்சஸ்லாம் நீங்க மற்றவங்க கிட்ட பேசும்போதும் சில அட்ஜெக்டிவ்ஸ்லாம் யூஸ் பண்ணி நீங்க பேசுங்க. நிறைய கூகுள்லாம் நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. அட்ஜெக்டிவை பேஸ் பண்ணி சென்டென்சஸ்லாம் நிறைய எடுங்க. அதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணியும் பாருங்க. ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் வெரி யூஸ்ஃபுல் டு யூ. ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் வீடியோ. For getting further notification, press bell button.